நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே கேள்விதான் உங்களுக்கும். சொல்லுங்க, அம்மா முன்னால அவங்க பாட்டை பாடுறது, அந்த அனுபவம், அந்த பயம், அந்த பயங்கரம் எப்படி இருந்தது? ரொம்பவே லக்கி, ரொம்பவே பாக்கியம் பண்ணியிருக்கணும் அம்மா முன்னாடி பாடுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையாவே பயந்தேன், பட் ஓகே. ஓகே, நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? நீங்கள் இன்னும் நிறைய பாடல்கள் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுமா இப்பயும். அதுதான் ஃபஸ்ட் கிளாஸாக பாட்டிருக்கு. ஒரு வார்த்தை எனக்கு டவுட்டு. சரணம், ஃபஸ்ட் சரணம் பாடுமா? எங்கெங்கும் இன்பம் அது கோலம் போட, என்னுள்ள வீணை ஒரு ராகம் தேட, அன்புள்ள நெஞ்சை காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ, கண்கள் ஏங்கும் இல்லை, கண்கள் ஏங்க. கொஞ்சம் மாடுலேஷன்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். அங்கே வால்யூம் ஜாய்ஸ் பண்ணி ஏங்க, எனக்கு வாய்ஸ் சரியில்லை. அந்த சங்கதி பாடு. காற்றில் எந்த கீதம்? காணாத ஒன்றை
தேடுதே. அந்த சங்கதி கொஞ்சம் கிளியரர். காணாத ஒன்றை தேடுதே காற்றில் எந்தன் கீதம், காணாத ஒன்றை, அந்த சங்கதி நல்லா வரட்டும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடு, ரொம்ப நல்லா இருக்கு கண்ணா. வெரி குட், வெரி குட். தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி. நான் பிரமிச்சு போய் நிற்கிறேம்மா. இத்தனை வருடங்கள், இத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு பிறகு ஒரு பாடல்ல, ஒரு சரணத்தில், ஒரு வரியில அந்த ஒரு வார்த்தை தவறி போனதை இப்பயும் கரெக்டாக நினைவு வச்சிருக்கீங்கன்னா ஐம் அமேஸ். மலைச்சு போய் நிற்கிறேன். சத்தியமாக நல்ல பாயிண்ட் விஷ்ணு அவர்கள் கரெக்டாக சொன்னாங்க. அவங்களுடைய டெடிகேஷன் தான் அது. நீங்கள் மலையாளத்துக்கு கேட்டாலும், ஹிந்தியில் கேட்டாலும், தெலுங்கில் கேட்டாலும், கன்னடாவில் கேட்டாலும், ஜானகி அம்மா அவங்க சொந்தம். தமிழில் கேட்டால் எங்கள் அம்மா, எங்கள் ஜானகி அம்மா. இதுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான பாடல்கள். அவங்களுக்கு பாட்டு தவிர வேறு எதுவுமே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. குழந்தையாக பாடுவாங்க, திடீர்னு ஆம்பளை குரலில் பேசுவாங்க. ஃபோனில் ஆம்பளை குரலில் பேசுனா அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுருவேன். நீ யார் அப்படின்வாங்க. திடீர்னு அப்படியே பாட்டி அம்மா மாதிரி பேசுவாங்க, குழந்தையாக பேசுவாங்க. உங்கள் கிளாஸ்மேட் அந்த பொண்ணு. நீ பேசாத. கண்ணா என்ன பண்ணுற? நான் பார்த்துக்கிட்டு சும்மா இரு. அப்படியா? உனக்கு சாக்லேட் இடத்துல வந்தேன் நான். குடு குடு. நான் செக். சரி பாப்பா, உங்கள் அண்ணா இருக்கார வீட்டில், கொஞ்சம் கொடுமா ஃபோனு. என் ஃப்ரெண்ட் அவர் காலேஜுக்கு வரான்னா வரவே இல்லை. அவனு எங்கேயோ விளையாட போயிருக்கான். அப்படியா? வந்தா நாங்கள் 2 பேர் சினிமா டிக்கெட் வாங்கிறேன். நீ சொல்லிடாத அம்மா கிட்ட. அண்ணாக்கு ஒரு வாட்டி ஃபோனு கொடுமா. ஏ கோபி வந்துட்டியாடா? வந்திருக்கேன். ஓய், டாய் மோனோ என்ன பண்ணுறடா? அதான் டிக்கெட்டு மோனோ என்ன பண்ணுற? நான் அங்கே அப்பாவுக்கு தெரியாமல் 10 ரூபா எடுத்துட்டு 2 டிக்கெட்டு வாங்கி அரை மணி நேரமாக உட்காந்துருக்கேன் தியேட்டர் கிட்ட. வாடா சீக்கிரம். ஏதோ வந்துட்டேன். I think எல்லா எபிசோட் பாடுற சாங்ஸு, மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வில் பி ஜானகி அம்மா சாங்ஸ். இந்த டைனாமிக்ஸ் கற்றுக்கிறது அவங்களோட சாங் கற்றுன போதும். டைனாமிக்ஸ்னால் ஜானகி அம்மா. இப்போ இன்றைக்கி அதுதான் அவங்க ஷி பாயிண்டட் அவுட் மோல் டு யூ. அந்த ஹைஸ் அதை எடுத்து வந்தது பார்த்தது அவர் திருப்பி பாடும்போது ஜஸ்ட் அதுதான் வாட் ஐ ஃபெல்ட் ஆல்சோ. யூ கேன் அப்ளை இட் இன் யுவர் சிங்கிங். அது ஐ திங்க் அவங்களோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு.